திருமங்கை மன்னனுடைய துணைவியாக ஆஹ், வரக்கூடிய பெண் குமுதவல்லி நாச்சியார், அவளை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அது ஆழ்வாரை பற்றி குறிப்பிடும் பொழுது அதையும் சேர்த்த கதை நீண்டு போய்விடும் அப்படின்றதுனால அப்படியே விட்டு விட்டு ஆழ்வாரை மட்டும் பற்றி சொன்னேன். குமுதவல்லிங்கிறது யார், ஏன் அவ அப்படி சிறப்பாக இருந்தா, அப்படி 2-3 கோணத்தில் கேள்வி கேட்குறதுனால சொல்கிறேன். குமுதவல்லி நாச்சியார் ஒரு குமுத மலரின் அந்த தண்டுக்கு அடியிலே இருந்து கண்டெடுக்கப்பட்டவள். அந்த ஊரில் இருந்த சிறப்பு வைத்தியர் தன்னுடைய வளர்ப்பு மகளாக அவளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். சிறு வயதிலிருந்து 5 வயது ஆரம்பித்து எல்லா விதமான நூல்களையும் கலைகளையும் கற்பித்து வந்தார். எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவளாக அழகு பதுமையாக வளர்ந்து வந்தாள். பார்ப்பவர்களெல்லாம் அவளை பார்த்து, இவள் சீதா பிராட்டி போல இருக்கின்றாள், யசோதா பிராட்டி போல இருக்கின்றாள், இப்படி ஒவ்வொரு வகையிலேயும் அவள் அழகை பெருமைப்படுத்தி பாராட்டி பேசினார்கள். இந்த அழகையெல்லாம் கேட்டுதான் திருமங்கை மன்னன் அவளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால வைத்தியர் இடத்துல போய் பெண் பேச சொல்லுகின்றான். அப்போ குமுதவல்லி நாச்சியார் உள்ளே இருந்து கொண்டு சொல்லுகின்றார், இல்லை அப்பா, அவர் உண்மையான வைணவராக நல்ல முறையிலே இருக்க வேண்டும். அன்றாடம் 1000 வைணவ அடியவர்களுக்கு ததி ஆராதனம் செய்ய வேண்டும். வைணவர்களுக்கு முக்கியமான பஞ்ச சம்ஸ்காரங்களை தான் செய்து கொள்ள வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகின்றார். திருமங்கை மன்னன் அதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த அடியவர்களுக்கு அன்னமிடுகின்ற கைங்கரியத்தை செய்து வருகின்றார். இவர் மன்னனாக ஒரு முரட்டு சுபாவத்தோடு, மன்னன் ஆவதற்கு முன்னாலேயும் சரி பின்னால் வழிப்பறி செய்த காலத்திலையும் சரி எல்லோருமே பார்த்து அச்சப்படக்கூடியவராக இருந்ததுனால யாரும் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வதற்கு முன்வரவில்லை. அப்பொழுது திருக்கோளூர் என்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானே, திருமாலே வந்து அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்தார் என்று அந்த திருத்தலத்தினுடைய வரலாறு சொல்லுகின்றது. இப்படி எல்லா விதமான முறையிலேயும் சிறப்பாக இருந்த காரணத்தாலே அவள் சொன்னபடி 1 ஆண்டு காலத்திற்கு ததி ஆராதனை செய்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைணவனாக நல்ல சாத்வீக வழியிலே மன்னனாகவோ அல்லது வழிப்பறி கொள்ளைக்காரனாகவோ அந்த முரட்டு சுபாவம் இதையெல்லாம் விட்டு சாத்வீக சுபாவத்தோடு மென்மையான குணத்தோடு மாறிய பின்னாலே குமுதவல்லி நாச்சியார் திருமங்கை ஆழ்வாரை திருமணம் செய்து கொள்கின்றார். நன்றி, வணக்கம்.